வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம். ஆமா. அனல்வோம் அன்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம். போகா துயரம்போம் நல்ல மாமருணை கோபுரத்துக்குள் வீட்டிற்கு கணபதியை கைகொள்வதால் காலமும் நன்றி அம்மா. நன்றி அம்மா. என்ற ஒத்துக்கும் விண்ணவர் கோபக்கும் தாயே எனக்கு ஒரு சாட்சி உண்டோ? நீலாவதி சாட்சி சுகந்தரி நன்றி அம்மா. நன்றி நன்றி அம்மா. முந்தி 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 நாயகனே நாயகனே நல்ல முருகே சரஸ்வதியே முந்தி 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 நாயகனே 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 சரஸ்வதியா சாமியா கந்தருக்கு கந்தருக்கும் பிறந்தோம் பிறந்தோம் கட்டிரல்ல கட்டி கணவதியே கந்தனுக்கும் பிறந்தோம் 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 அலையடி அலையடி பிள்ளையாரே பிள்ளையாரே அரசடி அரசடி நாயகனே வாத்தியாரே
பல நாளும் நான் வரவே வடிக்க வச்ச வாத்தியாரை வாத்தியாரே வாத்தியாரே பல நாள் மறப்பது இந்த பிரகாரம் தானே 33 தேவரும் 48 சீசமார்களே எந்த முகம் இருந்தாலே எங்க வீரமலத்தையும் இப்ப இந்த முகம் ஐயா அந்த முக்கால் வளங்கள் வந்து முடிவணங்கி தின்னோ உன்னை வந்து எல்லோ இந்த பிரகாரம் தானே சுவாமி பொன்னி வாழனாரு எங்க வளநாட்டுக்காராளன் வரகுன்னா பெருங்குடியார் நித்தம்மாயிரம் பிறவுறக்கு நீதியுள்ளோம் பொன்னரு ஜங்கருமே சாமி போர்க்களத்தே அந்த வளநாட்டு சீமையிலே உன்னுடைய தருமணம் தாவரக்கவனத்தையும் பெண் குழந்தையோடு வாழ்ந்து வருகின்ற பொழுது வந்தாளிக்க ஒன்று துன்புறுத்தி முழுக்க சோழ வளநாடு சென்று கரவழி முதூர் மணியகாரனுடைய இல்லத்திலே ஆதரவிலே வாழ்ந்து வருகிறார்கள் தருமணம் தாமரையும் பெண் குழந்தைகளோடும் அண்ணன்மார் சாமிகள் 22 பேர்களும் வானத்துக்கும் தெரியாமல் பூமிக்கும் தெரியாமல் நிலவரை சுழங்கத்திலே செல்லாண்டியுடைய பாதுகாப்பிலே வளர்ந்து வருகிறார்கள். அப்படி வளர்ந்து வருகின்ற பொழுது இந்த ஆண் குழந்தைகள் இரண்டும் தானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சிகளாக இருக்குது. அப்போ செல்லாண்டியம்மன் பார்த்தார், நாளைக்கு காராள மக்கள் தானே நாளாக்கூடிய மன்னர் அல்லவா, இவர்களுக்கு அருவிகாலங்கள் வர வேணும். அதனால எப்பெருமா மாயவரை கூப்பிட்டு இந்த மக்கமார் 22 பேர்களுக்கும் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைக்கான 96 தத்துவத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப செல்லாண்டியம்மன் தானே சாமி யாரை இலச்சாங்கரம்
மந்திரத்தால் வல்லவரை சாமி வேறுமாலை சபைக்கேத்தோம் பெருமாள் அரிராமனைத்தான் தன் தேவனைத்தியினால் மனதிலே நினைத்து செல்லாண்டி ஈஸ்வரி அழைத்தார். அது கண்ட எம்பெருமா மாயவன் செல்லாண்டி இடத்துக்குத்தானே எப்படி வராரு? எம்பெருமாமா இவருக்கு செப்பூசி கொண்டு செவியில் அடிச்சது போல கேட்கும் போது தங்கை அழைக்கிறாளே சீக்கிரமாக நான் போக வேணும்னு செண்டாளக்கரன் அழைச்ச செண்டாளக்கரனுக்கு மழை எரிஞ்சா நேரமாகும்னு செண்டாளக்கரன் மேல கால் போட்டு வாராரா எம்பெருமா மாயவரே மாயே அங்கிரடம் மேலே மத்தமிட்டு வழிபாடு சரி அரிராமன் வந்தார். கோவிந்தா என்றுதானே கோபாலர் வந்தார். அது கண்ட செல்லாண்டி ஈஸ்வரி தானே அதடா அண்ணன் வந்து விட்டாரே அப்படின்னு சொல்லித்தானே வாங்கல் அண்ணா என்று சொல்லி அம்மா வாங்கல் அண்ணா என்று சொல்லி வரிசை வச்சு அழைச்சாலே வாங்கலம்மா என்று சொல்லி அன்னை வாங்கலம்மா என்று சொல்லி கண்ணே வருஷ வச்சு இதுவாங்க என்று சொல்லி கண்ணே இதுவாங்க என்று சொல்லி இப்பமுடே அழைச்சாலே வாங்கோ அண்ணா என்று அங்கே வாங்கோ அண்ணா எங்கே தங்கை வரம்மா வரம் தங்கமே அப்படி என்றாசன் விவரித்து ஆனால் என் பெருமா மாயவன் தானே அவன் போது அண்ணா தங்கை அண்ணா ஏழாம் பொடியாருந்து அண்ணா பொடியாருந்து அண்ணா அண்ணா அப்பா பொடியாருந்து அண்ணா அப்ப எம்பெருமா மாயவர்தானே செல்லாண்டியுடைய ஆலயத்துல சாமி ஏலம்போடி அருந்தி ஏலாமி இருதகந்தி பாடம்போடி அருந்தி பண்ணீரே அம்மா செல்லாண்டி அண்ணா இந்த நேரத்துல மானசீகமாகத்தானே அழைச்சனால் தான் விகரம் என்ன விகரம் என்ன நீ அன்புடனே சொல்லும் அம்மா செல்லாண்டி குணமுடனே சொல்லும் அம்மா செல்லகாண்டி நீ அன்புடனே சொல்லும் அம்மா என்னைய கூப்பிட்டு விக்கிறங்காலே குணமுடனே
தாய் தந்தையாரோடு இந்த குழந்தைகள் இரண்டும் வளர்ந்தது உண்மையானா சரி. தாய் பாசங்களோடு அவர்களுக்கு ஞானமும் கல்வியும் நவீன நூல்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துல சேர்த்து குருகுலத்திலே கற்றுக் கொடுப்பார்கள். உண்மைதான். அடுத்தபடியாக நாளைக்கு நல்லவனாகவும் வல்லவனாகவும் நாடு ஆளக்கூடிய மன்னனாக சரி நாளைக்கு அவங்க நாட்டிலே ஆளும்போது உண்மைதான் சுவாமி. ஆனால் அவர்களுக்கு தக்கபடியான வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டாமா? ஆமா. ஒரு எதிரியே வந்து விட்டான் என்றால் அவனோடு எதிர்த்தும் போர் செய்வதற்கு தக்கபடியான போர் பயிற்சிகளை எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டாமா? கொடுக்க வேண்டும். அதுபோல ஞானமும் கல்வியும் நவீன நூல்கள் எல்லாம் நீங்களே வாத்தியாராக ஆனால் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேணும். ஆனை ஏற்றம், குதிரை ஏற்றம், வாள் வீச்சுகள், போர் பயிற்சிகள், இப்படிப்பட்ட அபகரணம் உபகரணம் 64 சேர்க்கரணம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வித்தைகளையும் தாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அண்ணா. ஆமா, எல்லாம் கத்து கொடுக்கலாம் அம்மா. ஆமாங்க அண்ணா. அண்ணா இன்னைக்கே நல்ல நாளுங்க அண்ணா. நல்ல நாள் அண்ணா. நீங்க குழந்தைகளுக்கு நான் கூட்டிட்டு வரேன், இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுங்கள் அண்ணா. கூட்டிட்டு வாமா. அந்த குழந்தைகளுக்கு தானே தண்ணிகள் பார்த்து ஆடை ஆவரணங்களை எல்லாம் மாற்றி அழகுபடுத்தி அந்த குழந்தைகளின் தானே வாருங்காடா மக்கள் அப்படி இணையிரு குழந்தைகளை இங்கெல்லாம் ஈஸ்வரி கையில எடுத்து கையில எடுத்து முகன்னா முத்தமைத்து செல்லாட்டி கையில எடுத்து கையில எடுத்து குழந்தைகள்னா முத்தமைத்தா செல்லாட்டி கையில எடுத்து கையில எடுத்து முகன்னா முத்தமைத்து முத்தமைச்சு கையில எடுத்து கையில எடுத்து மக்களே உங்களுக்கு இன்னையிலே இருந்து சரி. ஆனால் இந்த ஞானமும் கல்வியும் நவீன நூல்கள் எல்லாம் உங்களுக்கு படிப்புங்கிறத வேணும் அல்லவா? இதையெல்லாம் ஐயன் கற்றுக் கொடுக்க போறாங்க. நீ அவர்களோட இருந்து சிறப்பான முறையிலே இதையெல்லாம் கற்றுணர வேண்டும் மகனே. ஆகட்டும் அம்மா, அப்படி அதை கற்றுக்கொள்கிறோம். ஆகட்டும். அந்த நேரத்தில்தானே எழுமையில இழந்திருக்கும் எம்பெருமா மாயவரை குருவாக வந்திருந்த மக்கமார்களை அழைக்கின்ற பொழுது எங்க விமரண்டா வரும் எனக்கும் வண்ணமார் 2 பேர்கள் தானே ஓடி ஒடியாந்து மாயவரிடத்துல என குரு வல்லவா குரு வணக்கமானது செலுத்த வேண்டும் என்று சொல்லி தந்தையும் தாய் 2 பேருக்கும் பணிவான வணக்கம் ஐயா. வாழ்வாய் வளமாய் வல்லவனை போல இருப்பாய். மேல எழுந்திருங்கப்பா. அப்பா மக்களே, ஐயா நிலவரையில வாழ்ந்து கொண்டு வந்தேன். உண்மைதான். உங்களுக்கு தானே கல்விகளும் நாணயங்களும் வந்த நூல்களும் கத்தைகளும் வித்தைகளும் மந்தரஜாலம் மாயாஜாலம் சரி இதெல்லாம் அபகரணம் சிவகரணம் 58 செயல்கரணங்கள் எல்லாம் நீங்க கத்துக்க வேண்டும். அப்படிங்களா? ஆமா. சரிங்க ஐயா.
அதனால மிக்க சந்தோஷமுங்க ஐயா. உங்களுக்கு 400 மேனி பொழுதுரவணமாக நான் பாடம் நடத்தி கொடுக்கிறேன். சரி. அது கண்டு தானே நீங்க விவரமாக நான் என்ன சொல்லி வருகிறேன், என்ன விளையாட்டு சொல்லுகிறனோ சரி அதையெல்லாம் நீங்க விவரமா கேட்டு கத்துக்க வேண்டும் மக்களே. சரிங்கள் ஐயா என்று சொல்ல அதன் பிரகாரமே என்ன மார்சாமிங்க தானே அந்த மாயருடைய இருவியிலே என்ன விதம் கற்றாலே இன்னும் வந்தோ அண்ணன்மார் சாமிகளுக்கு எம்பெருமா மாயவர் ஒண்ணுன்னு சொன்னா அண்ணமா இதோட பேர் ரெண்டுன்னு சொல்றாங்க. ஆனா சொன்னா அண்ணமார்க ஈன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் அறுதிய காலங்கள் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஒரு 6 மாத காலம் 1 வருட கால பள்ளிக்கூடத்தில் படிச்சது போல மக்கமார்களுக்கு அறுதிய காலங்கள் இருக்குது. இப்படி இருக்க இப்பெருமா மாயவர் தானே ஒரு 6 மாத காலம் 1 வருடத்துக்குள்ள 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கணக்கான 96 தத்துவத்தையும் கற்றுக் கொடுத்தார் மாயவர். அப்படி கற்றுக் கொடுக்கின்ற பொழுதும் அண்ணன்மார் சாமிகள் 22 பேர்களும் தானே அதையெல்லாம் கருத்தாக எடுத்துக்கொண்டாங்க. இருக்க மக்கமார்களுக்கு கல்விகளானது கற்றுக் கொடுத்தார். அடுத்தபடியாக இவர்களுக்கு இன்னும் போர் பயிற்சிகள், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இன்னும் வால் பயிற்சிகள் கற்றுக் கொடுக்க வேணும் என்று எம்பெருமா மாயவர் அந்த நிலவரியை விட்டு வெளியே அழைச்சிட்டு வந்து அண்ணன்மார் சாமிகளுக்கு அப்ப கற்றுக் கொடுத்தாரே கட்டராக செல்லாண்டி மக்கமார்களுக்கு இந்த கல்விகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தாச்சு. சரி, ஆனா அவங்க என்னையும் மிஞ்சியவரா இருக்கிறாங்க. உண்மைதான். ஒண்ணுன்னு சொன்னா மக்கமார் ரெண்டுன்னு சொல்றாங்க. இல்லன்னு சொன்னா என்னையா நிக்கிறாங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு என்னிடத்துல ஏதொன்னும் இல்லையம்மா. ஆனா போர் பயிற்சிகளை கற்றுக் கொடுக்க வேணும். அவர்கள் பிறக்கின்ற பொழுது தேவர் மூவரியாவை சன்மானம் கொடுத்தாங்களே உரைவாள்கள், அது எல்லா மக்களுக்கு எடுத்து கொடுத்து நானே மக்களுக்கு இந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எங்க அண்ணமார் 2 பேருக்கு தானே கூட நல்ல சாமி பிறந்த கத்தி அண்ணன்மார் சாமிகளுக்கு தானே அப்ப எம்பெருமா மாயவர் ஒரு வாழை எடுத்த கையிலே கொடுத்தார். மக்களே